தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? மன மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? வேதத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே பவுலடிகள் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, சந்தோஷமாய் இருங்கள் என்று மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்க நீங்கள் நான் பழகி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதுவே நமக்கு பலனாக மாறுகிறது. ஆவிக்குரிய பலனாய் மாறி பல சத்துவங்களை நாம் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும், பெற்று அனுபவிக்க முடியும் என்பதை தான் நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல காரியங்களை குறித்தும் அவருடைய சாட்சிகளை குறித்தும் தியானித்து வந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து முடித்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை எல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார், அவர்களும் மன மகிழ்ச்சியோடு கூட வாழ்ந்து முடித்தார்கள். இதையெல்லாம் நமக்கு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த மனப்பான்மையில், இந்த அடிப்படையில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த அருமையான நாள் மற்றும் சந்தர்ப்பத்திற்காக இந்த மனமகிழ்ச்சியான நாளில் நான் உங்கள் மத்தியிலே வந்து திரும்பவும் தேவனுடைய வார்த்தையை சம்பாஷிப்பதில், போதிப்பதில் நான் கர்த்தருக்குள் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே. வேறு எந்த விதத்திலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எல்லாமே டெம்பரரி சந்தோஷமாக இருக்கிறது இந்த உலகத்தில். எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இந்த பூமியில் உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், அந்த உள்ளான மனுஷன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் பலமுள்ளவன் என்று வேதம் நம்மை பார்த்து சித்தரிக்கிறது. எவ்வளோ ஒரு விசித்திரமான காரியங்களாகவும் வித்தியாசமான காரியங்களாகவும் நாம் கருத முடியும், அதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. கடந்த 2 பாகங்களாக நான் ஒரு அருமையான தலைப்பின் கீழ் இறைவனுடைய வார்த்தையை போதித்து வந்து கொண்டிருக்கிறேன். காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை. எவ்வளோ ஒரு அருமையான தலைப்பு இது. நிச்சயமாகவே நம்முடைய முற்பிதாக்களோட அநேகருடைய வாழ்க்கை காலியாகி போன அந்த கடைசி கட்டத்தில் தேவன் அவருடைய கிருபையை பொழிந்து அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க பண்ணியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய வரிசையில் இந்த நாளிலே நாம் யோபு அவர்களை குறித்து தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் உங்களிடத்தில் கேட்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனுஷர்களாகிய நீங்களும் நானும் இறைவனுடைய மகன்கள் மகள்கள் என்று அழைக்கப்படுகிற அப்படிப்பட்ட பெயர் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் உண்மையாகவே நாம் மன மகிழ்ச்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹெவன் ஆன் எர்த் என்று சொல்வார்கள். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் ஹெல் ஆன் எர்த் என்பது போல மாற்றிவிட்டது. காரணம் சுயநலம், பொதுநலம் என்பதே கிடையாது. நம்பிக்கை துரோகம் அதிகமாக தோன்றிவிட்டது. எங்கு பார்த்தாலும் முள்ளும் குருத்தும் மக்களுடைய குணாதிசயங்கள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு உலகம். நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள் என்று சொன்னால் ஏமாற்றுகிறவர்கள் லட்சக்கணக்கான பேர் உங்களை சுற்றிலும் என்னை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நீங்களும் நானும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விழித்து கொண்டு இருப்பவர்களாகவும் இறைவன் நோக்கி பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு கூட வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஹெல் ஆன் எர்த் வாழ்க்கை கிடையாது, ஹெவன் ஆன் எர்த் வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்து முடிக்க முடியும் பெரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமல் நடந்த விஷயமாக எதுவாக இருந்தாலும், நீங்கள் எதை இழந்து இருந்தாலும் குறைந்தது நீங்கள் 2 மடங்கு இறைவனுக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகபட்சம் உங்களுடைய விசுவாசம் உயருமே என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிடித்து அதை நீங்கள் அறிக்கை செய்து ஜெபித்து விசுவாசத்திலே காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கிரியைகள் மூலமாக பல விஷயங்கள் செய்யும் பொழுது இறைவன் உங்களை மீண்டும் முன்பு இருந்த காரியங்களைப் போல திரும்பவும் உங்களுக்கு உயிர் மீட்சை கொடுப்பார். குறைந்தது 2 மடங்கு, அதிகபட்சம் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயரை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதுதான் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய
காரியமாக இருக்கிறது. காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை. ஆகவே காலியாய் போய்விட்டதே என்று சொல்லி வருத்தப்படுவதை நிறுத்துங்கள், புலம்புவதை நிறுத்துங்கள். காலியாகிறது ஒரு விதத்தில் நன்று என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில கயவர்கள் மூலமாக, வஞ்சகர்கள் மூலமாக இந்த பொல்லாத உலகம், பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நல்ல உலகம் என்று இதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்களும் நானும் ஒரு வீணாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்லுவேன். இது நல்ல உலகமே அல்ல. நல்ல தேவன் உண்டு. இந்த பொல்லாத உலகத்தில், பொல்லாங்கனுக்குள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நல்ல தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 28 பாகங்கள் இந்த பெயரில், இந்த தலைப்பில் நான் பேசியிருந்தேன். கேட்டு பாருங்கள், மகிழுங்கள், கர்த்தருக்குள் வளர்ச்சி அடையுங்கள். அந்த பெயர் சொல்லி அழைத்த தேவன் தான் இந்த நாளிலே திரும்பவும் நம்முடைய திருவுளத்தை பற்ற வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார்? காலியாய் போயிட்டது என்று வருத்தப்படுகிறாயா? வருத்தப்படாதே. எதற்குமே எனக்கு எது வாழ்க்கை, எல்லாமே என்னை கைவிட்டு போய்விட்டது, தலைக்கு மேல் போனால் ஜான் என்ன முழம் என்ன என்று சொல்லுகிறாயோ, நான் உன்னுடைய தேவன், எழுந்து போனதை ரட்சிக்கவும் தேடவுமே நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கி வந்தாரே. இன்று உங்களோடும் என்னோடும் நம் மத்தியிலே, நம்ம குடும்பத்திலே, நம்முடைய கையின் பிரயாசத்தில் நம்மோடு கூட இம்மானுவேல் என்னும் நாமத்தில் நம்மை வழிநடத்த கூடவே இருக்கிறாரு. அவர் இருக்கிறார் என்ற அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து விசுவாசித்து வாழ ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், நம்பிக்கையை இழக்காமல் தைரியத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும். வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும், சாட்சியுள்ள ஒரு மகளாக நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு சூளுரையை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக எழுந்து போனதை தேடி மீண்டும் உங்களுக்கு அதிகபட்சம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் துணை செய்ய கூடவே இருக்கிறார், அருகில் இருக்கிறார். அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு சத்தியம், அவர்தான் நமக்கு ஜீவன், அவர்தான் நமக்கு விமோட்சகர், அவர்தான் நமக்கு ஒளியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்குள் நாம் இருக்கும் பொழுது, வாழும் பொழுது நிறைய மேய்ச்சல்களை, புல்லுள்ள இடங்களிலே மேய்ந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, மறந்து போகாதீர்கள். விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்காதீர்கள். எதில் வேண்டுமானாலும் குறைபடுங்கள், ஆனால் விசுவாசத்திலே மட்டும், இறைவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையிலே மட்டும் நீங்கள் குறைவுபடக்கூடாது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே யோபு அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அநேகருக்கு தெரியும். திரும்பவும் ஒரு விசை இந்த காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை எப்படி காலியானது, திரும்பவும் அவருடைய வாழ்க்கை எப்படி ஜாலியானது என்பதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால், இறைவன் என்பவர் வானத்தையும் பூமியையும் படைத்த, சர்வலோகத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். உங்களையும் என்னையும் ஆணாக பெண்ணாக படைத்திருக்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்திருக்கிற சத்தியம், உண்மை. அப்படி என்றால் படைத்தவர் படைக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை ஆகிய உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று வேதத்தில் நமக்கு நிறைய அறிவுரைகள் உண்டு, ஆலோசனைகள் உண்டு, புத்திமதிகள் உண்டு. ஆகவே மேனுஃபேக்சரர் என்று சொல்லும் பொழுது அவர் மேனுஃபேக்சர் பண்ணின இந்த பொருட்கள், அதாவது நம்மை தான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உள்ளே இருக்கிற அவயங்கள், வெளியில் இருக்கிற அவயங்கள் எல்லாமே, கேட்கிற திறன், பேசுகிற திறன், பார்க்கிற திறன், அசைகிற திறன், சுவைக்கிற திறன், முகர்கிற திறன், இப்படி எல்லா திறனையும் உள்ள அடக்கி ஒரு ஆண் ஒரு பெண் என்று அவர் படைத்திருக்கிறார் அல்லவா. அந்த படைத்தவர் படைப்புகளாகிய நம்மை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார்? அதாவது சிம்பிளா சொல்லணும், இப்படி சொல்லலாம். எந்த ஒரு பொருளை இந்த நிலையில நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாலும், உங்களுடைய வீட்டில் அல்லது சொந்த ஒரு பெண் எடுத்துக்கொண்டால் கூட சரி, அல்லது ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு மொபைல் போன் எடுத்துக்கொண்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தயாரித்தவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதற்கு தான் நிறைய பாடசாலைகள் கூட உண்டு. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வெளியே வராங்கன்னா பிறந்ததுமே அவங்க சயின்டிஸ்ட் ஆகலை. நல்ல கல்லூரியில் ஜாயின் பண்ணி, நல்ல பல்கலைக்கழகத்தில் ஜாயின் பண்ணி, நிறைய காரியங்களை அவர்கள் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இந்த நாளில் ஷைன் பண்ணுறாங்க. அப்படி என்று சொன்னால், படைக்கப்பட்டு நம்முடைய கையில் தவழ்ந்து கொண்டிருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அதை படைத்த மேனுஃபேக்சரர் என்ன சொல்லுகிறார் என்ற ஆலோசனையை, அறிவுரையை தவறாமல் நாம் கேட்டிருக்க வேண்டும், படித்து பழகியிருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த பொருளை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக பல ஆண்டுகள், பல நாட்கள் அது நமக்கு உபயோகப்படும், பிரயோஜனப்படும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்மை படைத்த படைப்பாளி, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன், யெகோவா என்னும் நாமத்தை தரித்த, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே யெகோவா என்னும் நாமத்தில் அறியப்பட்டவர், புதிய ஏற்பாட்டு காலத்தில்
இயேசுவானவர் என்ற நாமத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர், அறிமுகமானவர் நமக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நம்மை குறித்து என்று இந்த வேத புத்தகம் அழகாக சொல்லுகிறது. எத்தனை பள்ளியிலே நீங்கள் படித்திருந்தாலும், எத்தனை கல்லூரியிலே நீங்கள் படிப்பை முடித்து டிகிரி வாங்கியிருந்தாலும், எத்தனை உயர்ந்த நம்பர் 1 யூனிவர்சிட்டி இந்த ஹோல் வேர்ல்டு என்று சொல்லப்படுகிற பல்கலைக்கழகத்திலேயே நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும், பட்டங்களை வாங்கியிருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக அரசாங்கம், பரலோக பல்கலைக்கழகம் நமக்கு கொடுத்திருக்கிற, அச்சடிக்கப்பட்டு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை படிக்கவில்லை என்று சொன்னால், நாம் எந்த டிகிரி வைத்திருந்தாலும், எத்தனை பட்டங்களை வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மேதாவியான படிப்புகளை படித்திருந்தாலும் அது வீண் என்று சொல்ல நான் அஞ்சப்போவது கிடையாது. கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருடைய பிள்ளைகள், அவரால் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற நீங்களும் நானும், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அவரை குறித்து அறிகிற அறிவு ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இன்னும் அவரை அறிகிற அறிவிலே இன்னும் மேலோங்கி கொண்டிருக்கிறோமா? அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவே தான் நம்முடைய முதன்மையான அறிவு என்ற விதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய பாட்டு புத்தகத்தில் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். மலை பிரசங்கத்தில் இதையெல்லாம் நீங்களும் நானும் படித்து தெரிந்து இந்த பூமியில் வாழும் என்று சொன்னால், இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்றபடி காலியாகி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, எல்லாம் போயிடுச்சுங்க, தொடச்சிட்டு போயிடுச்சுங்க. ஒரு நயா பைசா இல்லைங்க, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பைசா இல்லைங்க, அடுத்த வேலை சாப்பிடுவதற்கு பணம் இல்லைங்க. யாரை நான் நிறைய பேர் பாருங்க ஃபோன் கால் பண்ணுறாங்க, ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ. அப்படி ஹெல்ப் பண்ணாலும் திரும்பி வருது அந்த காசு வராது. ஏன்னா அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டாங்க. தெரிஞ்சே விழுந்தாங்களா இல்லை தெரியாமல் விழ பண்ணாங்களா அதெல்லாம் தெரியாது. அந்த அவங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில் ஹெல்ப் மீ என்று கேட்கிற பொழுது நீங்களும் நானும் ஒரு 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 கர்த்தருடைய கிருபையில் நாம் உதவி செய்ய போனால் கூட அது திரும்பி வருவதாக எனக்கு தெரியவில்லை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும், குடும்பத்தில் டிசாஸ்டர் வந்திருந்தாலும் சரி, கணவன் பிரிந்து வாழ்வது, மனைவி பிரிந்து வாழ்வது, பிள்ளைகள் பிரிந்து வாழ்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பது, சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ் என்று பல விதமான தொல்லைகளிலே, கடன் பிரச்சனைகளிலே, வியாதிகளிலே, எதை நீங்கள் லூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சப்ஜெக்டை நீங்கள் இருக பிடிச்சு கொள்ளுங்க. சாரிபாத் ஊரில் விதவையை குறித்து நாம் முதலாம் பாகத்தில் நாம் தியானம் செய்தோம். இப்பொழுது நாம் போன பாகத்தில் 2வது பாகத்தில் பேதுரு அவர்களை கர்த்தர் எப்படி அவருடைய படகை நிரப்பினார் என்று தியானம் செய்தோம். இன்று 3வது பாகத்தில் வந்திருக்கிறோம். யோபு அவர்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் அவர் இழந்தார், எதையெல்லாம் அவர் திரும்ப பெற்றார் என்கிற சரித்திரம் 42 அதிகாரங்கள் கொண்டது தான் யோபு அவர்களுடைய புத்தகம். அதில் எல்லாவற்றையும் நாம் வாசிக்க போகிறது கிடையாது. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்க போகிறேன். முதல் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம். அதே போல 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் தான். இது இரண்டையும் வாசித்து விட்டு அவரை குறித்து நாம் தியானம் செய்ய போவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு அவர்களுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, இப்படிப்பட்ட சாட்சி நமக்கும் இருக்கணும். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. இது நான் யோபை குறித்து சொல்லுகிற சாட்சி அல்ல, அவரை படைத்த தேவாதி தேவன் சொல்லுகிற சாட்சி. பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், அவன் சும்மாவாப்பா உங்களை சேவிக்கிறான் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு என்ன ரீசன் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அதை பாதுகாப்பு கொடுக்கலையா நீர்? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் செய்த எல்லா விதமான கையின் பிரயாசங்களிலும் நீர் அவனை அபரிதமாக ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. இன்றைக்கு உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் சொன்ன ஈஸியாக நீங்கள் சொல்லலாம், ஒரு குழந்தை கூட சொல்லுவேன், எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாளையில் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் யாருன்னு சொன்னால் யோபு ஒருத்தர் தான் இருக்கிறார். அவருடைய செல்வங்கள் எப்படிப்பட்ட செல்வங்கள் அப்பா சொன்னா அதெல்லாம் மலைப்பா இருக்கிறது. மலையை பார்த்துவிட நம்ம மலைத்து போக மாட்டோம். ஆனால் அவருடைய சொத்து பத்துகளை பார்க்கும் பொழுது, அவருடைய செல்வத்தை அளவுகோலை நாம் நிறுத்தி பார்க்கும் பொழுது மயக்கம் வருகிறது. அவருக்கு எப்படிப்பட்ட சொத்துக்கள் இருந்தது? அவருக்கு
ஒரு மனைவி, 7 மகன்கள், 3 மகள்கள், 7000 ஆடுகள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு ஒரு ஆடு 10,000 20,000 30,000 வரைக்கும் விற்குது. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள். ஆடு கூட பரவாயில்லைங்க, 7000 ஆடு வச்சிருந்து மேய்ச்சிருக்கிறாருங்க. ஆனால் 3000 ஒட்டகங்கள், பெரிய ஜீவராசி அல்லவா, 3000 வைத்திருந்தார். 500 ஏர்மாடுகள். 500 ஏர்மாடுகள் இருந்திருக்கும் என்று சொன்னால் எத்தனை ஏக்கர் விளைநிலங்களுக்காக அதை பயன்படுத்துவதற்காக. அந்த நாள் டிராக்டர்லாம் கிடையாது, ஏர் உழும் மாடுகளை வைத்துதான் விளைச்சல்களை காண்பார்கள். 500 ஏர்மாடுகளை வைத்திருந்ததாக பார்க்கிறோம். பிறகு அந்த சுமைகளை சுமப்பதற்காக 500 கழுதைகளை வைத்திருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இதையெல்லாம் பராமரிப்பதற்காக 1000 கணக்கான வேலையாட்களையும் அவர் நியமித்திருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு ஜமீன்தார் அவர், லேண்ட்லார்ட், கோட்டீஸ்வரர். ஏன் வேதம் இப்படி சொல்லாது? தேசத்திலே அவருடைய சம்பத்து பெருகிற்று என்று யாரும் சொல்லலைங்க, சாத்தான் சொல்றான். அவனுக்கு தெரியுது பாருங்க, நீங்க சொத்து வச்சிருக்கீங்களா இல்ல வித்துட்டீங்களா, நீங்க நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்ல ஓட்டாண்டி ஆயிட்டீங்களா, எல்லாமே அவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவனும் நம்மோடு கூட தான் இருக்கிறான். சில நேரங்களில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாம் தவறு சில நேரங்களில் பிசாசின் சத்தத்தை கூட கேட்டுதான் கெட்டு போய் விடுகிறோம். அது உண்மைதானே? பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். மற்ற 6 நாட்களிலே உலகத்தில் நம்முடைய வியாபார நிமித்தமாக அல்லது வேறு அலுவலர்கள் நிமித்தமாக வெளியில போகிறோம் வருகிறோம். அந்த நேரத்தில் நிறைய பிசாசின் சத்தத்தையும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய வார்த்தைகளையும் தான் அதிகமாக கேட்டு கேட்டு சில நேரங்களில் நாம் துவண்டு போகிறோம். அல்லது தேவனுடைய வார்த்தையில நாம் தியானித்து வாழ்வதற்கு பதிலாக மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன நடந்தது? சடுதியாக இறைவனிடத்தில் அவன் பர்மிஷன் கேட்டு அவருடைய ஆசீர்வாதங்கள் மேல் கைகளை வைக்கிறான். எல்லாமே அடித்து கொண்டு போய்விட்டது. அதாவது இந்த 10வது வசனத்திற்கு மேல தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 22வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அவருடைய கால்நடைகள் அனைத்தும், ஆயிரக்கணக்கான கால்நடைகளும் செத்து போயிடுச்சு. அவருடைய தோட்டம், துறவு, சம்பத்து எல்லாம் 0 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டுமா, கடைசியாக இறைவனிடத்தில் இதெல்லாம் அழித்து போட்ட பிறகு சாத்தான் மேலும் ஒன்று கேட்கிறான். அவருடைய சரீரத்தையும் நான் தொட வேண்டும், வியாதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். வியாதி இறைவனால் வருகிறது என்று தயவு செய்து நம்பாதீங்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்தால் அது எதிர்மறையான எண்ணங்கள். அது இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறவர். எகிப்து தேசத்திலே வரப்படின வியாதிகளில் ஒன்றை ஆகிலும், எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றை ஆகிலும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்களே நிறைய பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் மெடிசின் எடுத்தால் தான் சர்வே ஆக முடியும்னு ஆயிடுச்சு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அது அவங்களுடைய விசுவாசமா அல்லது பலகீனமா அல்லது நம்பிக்கையா என்பது கூட நான் யோசித்து பார்க்க விரும்பல. நான் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். நான், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என் குடும்பத்தார் அனைவரும் ஒரு மருந்து மாத்திரைக்கு இடம் கொடுக்காமல் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவருடைய வார்த்தையையும், அவருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் எலும்புகளுக்கெல்லாம் ஔஷதமுமாய் இருக்கிறது என்கிற வார்த்தையையும் உட்கொண்டிருக்கிறபடினாலே, அது நன்கு ஜீர்ணித்திருக்கிறபடினாலே உள்ளான மனுஷன் தெய்வீக சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய சிந்தையின் மனுஷன், சோல் மேன், இறைவனுடைய வார்த்தையை அபரிதமாக அவன் படித்து புரிந்து இரவும் பகலும் தியானம் செய்து அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைத்திருப்பதனாலே அவனும் பைத்தியக்காரியை போல அலையாமல் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆரோக்கியமாய் இருக்கிறான். இதன் நிமித்தம் இந்த அவுட்டர் மேன் என்று சொல்லப்படுகிற இந்த சரீரத்துக்குரிய மனுஷன் வியாதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு காலத்தில் தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம், ஸ்டமக் ஏக் ப்ராப்ளம் அப்படியெல்லாம் இருந்தது. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த சத்திய வேதத்தை வாசிக்க அதை ருசிக்க கர்த்தரே என்னுடைய பலன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காண்டாம் இருக்கத்திற்கு ஒத்த பலத்தை கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அவன் நன்றாக இருக்கிறபடினாலே, வேர் நன்றாக இருந்தால் தானே மரம் நன்றாக இருக்கும், மரம் நன்றாக இருந்து தானே கனிகள் எல்லாம் வெளியே வரும். அது போலதான் உள்ளான மனுஷன் பலப்பட்டிருக்கிறபடினாலே, உள்ளான மனுஷன் ஆரோக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே நம்முடைய வெளிப்புறமான மனுஷனும் ஆரோக்கியமாய் இருக்கிறான். இதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். டாக்டரை நம்பி என்ன பிரயோஜனம்? செலவுகள் தான் ஆகும்.
சிலருக்கு நிறைய பென்ஷன் வருது, நிறைய செலவு பண்றாங்க, பண்ணட்டும், மெடிக்கல் ஃபீல்டும் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதிக்கிறாங்க. நாம் கர்த்தரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தேவனை குறித்து நாம் அழகாக புரிந்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். சரி, 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசித்து விடுகிறேன். 2வது அதிகாரம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில், தேவனே சொல்லிவிட்டார், அவன் உண்மையுள்ள மனுஷன், உத்தமன், அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி அதற்கு சாட்சியாக யோபுடைய மனைவி கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சும்மா தான் ஜீவனை விடக்கூடாது. உன்னை இப்படி ஆசீர்வதித்த தேவன் உன்னை இப்படி கொடுமையும் படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை ஜீரோவாக்கி விட்டார். ஆகவே அவர், நீ சும்மா செத்து போகாத, சாகத்துக்கு முன்னாடி அவரை தூஷித்து அவரை சபித்து நீ உன் ஜீவனை விடும் என்று கட்டிய மனைவி சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மனுஷி இன்னுமா பார்த்தீங்களா? இப்படி நிறைய வீட்டில் இருக்கிறாங்க. கணவன் மனைவியும் விசுவாசத்தில் எதிரும் புதிராக இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் ஒருமனப்பட்டு இறைவனை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் பல்கலைக்கழகத்தை போல இருக்கும், பூத்து குலுங்குகிற பூத்தோட்டத்தை போல இருக்கும், வண்ணத்து பூச்சியை போல வண்ணமயமான குடும்பமாக அது இருக்கும். ஆகவே ரெயின்போ கலர்ஸ் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கும் அந்த ஒவ்வொரு குடும்பமும். ஆனால் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா அந்த அம்மாவை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா தேசத்திலேயே உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரருடைய மனைவி என்று சொல்லி கொண்டிருந்த அந்த தாய் சடுதியாக எல்லாமே கை மீறி போய்விட்டது, கையை விட்டு போய்விட்டது. பிள்ளைகள் இல்லை, தோட்டம் துறவுகள் இல்லை, மற்ற மிருக ஜீவராசிகள் ஒன்றும் இல்லை. நானும் என்னுடைய கணவனும் இப்படி ஓட்டாண்டியை போல இருந்து கொண்டிருக்கிறோமே, அவருடைய வியாதியையும் என்னால் பார்த்து பொறுமையாக இருக்க முடியவில்லையே, மனம் கசந்துதான் இறைவனை தூஷித்து உன் ஜீவனை விடும் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். சில நேரத்தில் மனைவிமார்கள் புருஷனை புரிந்து கொண்டோ அல்லது புரிந்து கொள்ளாமலோ சில நேரங்களில் இப்படி அவிசுவாசமாக வார்த்தைகளை விட்டு விடுகிறார்கள். ஆனால் கணவன் என்பவர் நிச்சயமாக தேவனின் சாயலிலே இருக்கிற அந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக, அதாவது மனைவிக்கு நல்ல கணவனாக, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக அவர் முன்னுதாரணமாக இருந்து கொண்டு இருப்பார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட வார்த்தையை திருப்பி தன்னுடைய மனைவிக்கு சொல்லலாம் என்று நானும் ஒத்துக்கொள்கிறேன், யோபுவோடு கூட சேர்ந்து. அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். பெரியமானவர்களே, நிறைய காரியங்கள் அடுத்த அதிகாரத்திலிருந்து கடைசி 41வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோபுவானவர் தன்னுடைய பிரச்சனை மத்தியில் நிறைய காரியங்களை அவர் சந்திக்கிறார், பேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடங்க. எத்தனை பாடத்தை நீங்கள் கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்திலையும் பள்ளியிலையும் நீங்கள் படித்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பாடம் நமக்கு கிடைக்காது. அங்கெல்லாம் வயிற்றை கழுவுவதற்காக இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, எதுக்கு கல்லூரிக்கு போறாங்க? சைட் அடிக்க போறாங்க. 99% இப்படிதான் இருக்கு. மன்னிக்கவும், 99% நீங்கெல்லாம் பார்க்கலாம். இப்பெல்லாம் ரோட்ல எல்லாம் சர்வசாதாரணமா கிஸ் பண்றதெல்லாம் அந்த காலத்துல சிங்கப்பூர்ல அமெரிக்காலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது ரோட்ல அப்படி வெளியே போனாலுமே பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கலாம், பார்க்கில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடிலாம் சின்ன வயசில் கடற்கரையில் பகல் 12 மணிக்கு கொடையை வச்சுக்கிட்டெல்லாம் அப்படிலாம் இருந்ததுதான் எனக்கு தகவல். நானும் ஒரு சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று சர்வசாதாரணமாக ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு சாலைகளிலும், ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டிலும், ஒவ்வொரு ரயில்வே நிலையங்களிலும், கல்லூரி வளாகங்களிலும், பள்ளி வளாகங்களிலும் ஆண் பெண் சகஜமாக பழகட்டும், நன்றது. ஆனால் அந்த காதல் என்பது காமமாக மாறிவிட்டது. படுக்கை அறையிலே செய்ய வேண்டிய லீலைகளை எல்லாம் பட்ட பகலில் சமுதாயத்தினுடைய கண்களுக்கு முன்பாக இறைவனுக்கு பயப்படாமல், உலகத்திற்கு பயப்படாமல், சமுதாயத்துக்கு பயப்படாமல், தன்னுடைய சொந்த மனசாட்சிக்கு பயப்படாமல் இப்படி விகல்பமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த இளைய சமுதாயத்தை பார்த்து மிகவும் வேதனைப்படுகிறேன். இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதற்காக தான் கோர்ட் நிறைய கேசஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. டைவர்ஸ் கேஸ்,
பிஃபோர் மேரேஜ் இட் செல்ஃப் தேர் ரிசீவிங் பேபி இன் தர் womb. இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும்? தேவனுக்கு பயந்து யோபுவை போல சன்மார்க்கனும் நீதிமானும் உத்தமனுமாய் நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். பெரியமானவர்களே, காலியான போன அந்த சூழ்நிலையில யோபுடைய வாழ்க்கையில அவருடைய மனைவியே சபிக்கிறாங்க, தன்னுடைய புருஷனே சபிக்கிறாங்க, இறைவனே சபிக்கிறாங்க. புருஷனுக்கு வேற சொல்லி தராங்க, இறைவனை நீ தூஷியும் சபியும் உன்னுடைய ஜீவனை விடும், என்னால் பார்த்து கொண்டு சகிக்க முடியவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எல்லாமே தொடர்ச்சி எடுத்துட்டு போயிட்டான் பிசாசு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இந்த உலகத்துல எங்கே இருந்தாலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த யோபுவினுடைய அனுபவம் உங்களுடைய அனுபவமாக மாறும். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில மாறினது. கடந்த 2 பாகத்தில் என்னுடைய சாட்சியை சொன்னேன், இன்னும் அநேக சாட்சியங்கள் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்போம். தேவன் மனுஷன் அல்ல மாறுவதற்கு, அவர் பொய் எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். நான் சொல்லியும் அதை நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். எனக்கு ஏதாயும் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு 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 வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை உங்களுக்கு எஜமானாக வைத்திருக்கும் பொழுது, தகப்பனாக தாயாக வைத்திருக்கும் பொழுது, தலைவனாக வைத்திருக்கும் பொழுது, முதலாளியாக வைத்திருக்கும் பொழுது, நல்ல மருத்துவராக வைத்திருக்கும் பொழுது, நல்ல அதிகாரியாக வைத்திருக்கும் பொழுது, நல்ல ஆலோசகராக வைத்திருக்கும் பொழுது, நல்ல பாதுகாவலராக வைத்திருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு கூட வீரநடை போட வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய மன மகிழ்ச்சி ஒன்றுதான் பிசாசுக்கு ஆத்திரத்தை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், யோபுவுக்கு இருந்தது போல இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் நானும் வாழாகாமல் தலையாக மாறுவோம். எதை எழுந்திருந்தாலும், வீட்டை எழுந்திருக்கிறீர்களா, நிலத்தை எழுந்திருக்கிறீர்களா, அல்லது ஜீவராசிகளை, மிருக ஜீவராசிகளை எழுந்திருக்கிறீர்களா, பிள்ளைகளை எழுந்திருக்கிறீர்களா, கணவனை எழுந்திருக்கிறீர்களா, மனைவியை எழுந்திருக்கிறீர்களா, எதை எழுந்திருக்கிறீர்கள்? பேங்க்ல இருந்த பேலன்ஸ் எழுந்திருக்கிறீங்களா? திருடிட்டு போயிட்டாங்கன்னா கண்ணமிட்டு இறைவனை நோக்கி பார்ப்போம். இந்த செய்தி உங்களுக்காக தான் வருகிறது. எனக்கு என்றோ வந்து விட்டது, நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். ஆகவே இந்த வசனங்கள்லாம் வச்சு அப்படி இறுக பிடிச்சுக்கிட்டோம். நானும் என் மனைவியும் ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினோம். இன்று எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. என்னுடைய பேத்தியை பார்ப்பதற்கு நாளை மறுநாள் ஜப்பான் தேசத்திற்கு போகிறோம். அவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க தேசத்தில் இருந்து ஜப்பான் தேசத்திற்கு வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு இன்னும் அமெரிக்கா விசா கிடைக்கவில்லை. ஆகவே ஜப்பான் தேசத்திற்கு சென்று என்னுடைய பேத்தியை முதல் முறையாக தொட்டு புத்தம் கொடுக்க போகிறேன். அந்த பேத்தி எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த உலகத்திலே, அமெரிக்க தேசத்திலே, ஜார்ஜியா மாநிலத்தில் அட்லாண்டாவிலே பிறந்து இன்று அமெரிக்கன் சிட்டிசன் பாஸ்போர்ட் கையிலே வச்சிருக்கிறார். இதெல்லாம் என்னுடைய அந்த காலத்தினுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டவர். என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம், என்னுடைய கண்ணீர்களை எல்லாம் உங்களுடைய துருத்தியில் அல்லவோ சேர்த்து வைத்திருக்கிறீர் என்று அந்த காலத்தில் தாவீது மகாராஜா ஜெபித்தாரே, அது போல எங்களுடைய கண்ணீர் துளிகளை எல்லாம் அவர் துருத்தியில சேர்த்து வைத்து சரியான நேரத்தில் 2 விதமான காலண்டர் உண்டுங்க. ஒன்று பூமிக்குரிய காலண்டர், அது 30 நாட்கள் கொண்டது ஒரு மாதம், 12 மாதங்கள் கொண்டது ஒரு வருடம், 365 நாட்கள் கொண்டது ஒரு வருடம். ஓகே. ஆனால் ஹெவன்லி காலண்டருக்கு 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போல் இருக்கிறது. ஆகவே அந்த காலண்டரின் படி ஆண்டவரே நீர் எனக்கு செய்யும் என்று சொல்லுங்க. நான் ஏறெடுத்த ஜபம் 23 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறெடுத்தது. இந்த 23 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு பதில் கிடைத்தது. அந்த பதில் தான் என்னுடைய பேத்தி, அவள் பிறந்த இடம், ஏன் எதற்கெல்லாம் என்று சொல்லியிருப்பேன். ஏற்கனவே நான் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற அந்த 28 பாகத்தில் நடுவில் நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் சொன்னால், அல்லது முழுவதும் கேட்டு பார்ப்பீர்கள் சொன்னால் என்னுடைய சாட்சி அந்த இடத்துல சொல்லி இருந்திருப்பேன். பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்கிற தேவன், எதையெல்லாம் எழுந்து போயிருந்தாலும், எதில் நீங்கள் விழுந்து இருந்தாலும் திரும்பவும் மீட்டுக் கொடுக்கிற மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறார். இவர் சொல்லும் பொழுது என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று யோபு அவர்கள் சொல்லியிருக்கிறார். பாருங்க, யோபுவை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே இந்த யோபுவை குறித்து அவர் எதையெல்லாம் எழுந்து போனார், அதை எல்லாம் எப்படி தெய்வன் திரும்ப கொடுத்தார் என்பதுதான் இந்த கடைசி அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள். 42வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 12 17. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன்னிலைமையே அதிகமான ஆசீர்வாதம். உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் பெயர் பெற்றார். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆண்டுகள். ஃபர்ஸ்ட் 7,000 இருந்தது, 14,000 ஆயிடுச்சு. 7,000 into 2 14,000. எல்லாமே 2 டபுள் ஃபோல்டு பிளெஸிங்.
6000 ஒட்டகங்கள். ஃபர்ஸ்ட்ல அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு 3000 ஒட்டகங்கள் இருந்திருக்கும். நானும் வாசித்து காமிச்சேன். இப்போ டபுள் ஆயிடுச்சு, டபுள் ஃபோல்டு பிளெஸிங். அதுக்கப்புறம் ஆடு 16 ஆடு, 6000 ஒட்டகங்கள். ஃபர்ஸ்ட்ல 3000 இருந்தது, இப்போ 6000. அது எப்படிங்க கரெக்டா கொடுக்குறாரு? டபுள் ஃபோல்டு பிளெஸிங்னா அப்படியே டபுள் 3000 × 2 6000. அப்பா, இவர மாதிரி ஒரு மகாத்மா, பெரிய ஆத்மா, பெரிய தேவன். பூமியில் நிறைய கடவுள்கள் உண்டு. தேவாதி தேவன் அவர், தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவர். நம்மளாம் குட்டி தெய்வங்கள். ஆகவேதான் மனிதர்கள் என்ன பண்றாங்க? மனிதர்களை வந்துட்டு தெய்வங்களா உருவாக்கி கோயிலில் நிறுத்தி அவங்களெல்லாம் வணங்குகிறாங்க. இருக்கட்டும், அதே மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க தேவையில்லை. கண்கள் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராது, செவிகள் இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, சுவைக்காது, கை கால்கள் உண்டு அந்த சிலைகளுக்கு, ஆனால் நடக்காது. அதை வணங்குகிறவர்கள் தான் தோளில் சுமந்து கொண்டு தூக்கி செல்ல வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை தூக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆடுகள் எப்படி தோளின் மேல் போடப்பட்ட ஒரு மெய்ப்பெண் தோளின் மேலே வைத்துக்கொண்டு அந்த ஜஸ்ட் பார்ன் பேபி ஆடை வந்துட்டு எப்படி தோல் மேலே வச்சுட்டு அந்த மெய்ப்பெண் நடந்து போகிறோ தோண்டி தொழுவத்துக்கு, அது மாதிரி இன்றைய வரைக்கும் அவங்க நம்முடைய தேவன் தி காட் ஆஃப் இன்னசென்ட் உங்களையும் நேசிக்கிறார். பிரியமானவர்களை, அந்த நாளிலே அவரை ஆசீர்வதித்தவர் உங்களையும் என்னையும் நினைவு கூறுகிறார். பிரியமானவர்களே, அது மறந்து போகக்கூடாது. 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின, 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இதில் மட்டும் தான் டபுள் ஃபோல்டு பிளெஸிங் இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கே 10 பேர் இருந்தாங்க, திரும்பவும் அந்த 10 பிள்ளைகளை கொடுத்துட்டார். ஆனால் கரெக்டாக 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதையே திரும்பவும் இன்னும் அழகா மெருகூற்றி அவர்களுக்கு பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம். 14வது வசனத்துல மூத்த மகளுக்கு எபிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரனாபோ என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் வந்துட்டு உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா உங்களை விட பியூட்டியா அந்த நாளில் பிறந்துட்டாங்க. பியூட்டி கான்டெஸ்ட் அந்த நாளில் இல்லை, ஆனால் வேதம் வந்துட்டு கான்டெஸ்ட் பண்ணியிருக்குது போல. அதனால தான் அவ்வளோ அழகா சொல்லி, பூமியில யோபுவுடைய பெண் பிள்ளைகளைப் போல சௌந்தரியமான பெண்களை காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோபு கொடுத்தாராம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் 140 இயர்ஸ் உயிரோடு கூட இருந்து 4 தலைமுறைகளை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயது உள்ளவனாய் மரித்தான். இப்ப சொல்லுங்க பிரியமானவர்களே, நீங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்க? அழுவுறீங்களா? சாப்பிடாம இருக்கீங்களா? வருத்தப்படுறீங்களா? தூக்கம் இல்லையா? சோம்பேறித்தனமா இருக்கா? சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க அடிக்கடி நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அவமானம் சின்னங்க, பிசாசுடைய காரியங்கள். யோபுடைய மனைவி கூட சொன்னாங்க, செத்து போப்பா, நானும் செத்து போறேன். இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில நீங்களும் நானும் உயிரா இருந்து என்ன பண்ண போறோம், என்ன சாதிக்க போறோம் அந்த மாதிரி கேட்டது. ஆனா அந்த மனுஷிக்கு இதுதான் நான் என்று சர்வ வளமுள்ள தேவன், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டா என்று கேட்ட தேவன் மீண்டும் அந்த மனுஷிக்கு 10 பிள்ளைகளை கொடுத்தார். அழகான பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கொடுத்தார், ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். திரும்பவும் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர். அதுவும் எப்படி யாருமே பீட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு டபுள் ஃபோல்டு பிளெஸிங் கொடுத்துட்டார். இப்ப சொல்லுங்க, எதையெல்லாம் நீங்கள் இழந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த சத்தியத்தை சத்தியமா விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட, மன உறுதியோடு கூட, மன வலிமையோடு கூட இறைவனுக்குள் நீங்கள் கேட்டு திருப்தி அடைவீர்கள் என்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையை இயேசுவானவர் சொன்னாரே, அதை முழுவதும் நீங்கள் 100% நம்புவீர்கள் சொன்னால், யோபுடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த காயங்கள் எப்படி மறைந்து போனதோ, அவர் எதெல்லாம் எழுந்து போனாரோ அதையெல்லாம் திரும்பவும் ஆண்டவர் கரெக்டா எண்ணி 2 மடங்கு கொடுத்தார் இல்லையா? டபுள் ஃபோல்டு பிளெஸிங். அதன் மூலம் அவர் எத்தனை 140 ஆண்டுகள் 4 தலைமுறைகளை பார்த்திருக்கிறார். இதெல்லாம் வாசித்து இதெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகுதான் நானும் என்ன சொல்லிட்டேன், என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, 120 வருஷம் வாழ்ந்தே ஆகணும். நான் சும்மா இருந்தாட பரவாயில்ல, எனக்கு தேவன் உணவு கொடுக்கிறாரு, தண்ணீர் கொடுக்கிறாரு, சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, மழையை கொடுக்கிறாரு, காற்றை இலவசம், எல்லாமே இலவசம். 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, சபைக்கு போகிறவர்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்று சொல்லுகிறவர்கள் எதற்காக அற்பாயுசிலே சாக வேண்டும்? துன்மார்க்கன் தான் தன் ஆயுசு நாட்களிலே பாதி வரையாகிலும் நிலைத்து நிற்பதில்லை. ஆனால் நீங்களும் நானும் துன்மார்க்கர்கள் அல்லவே. தேவன் உங்களையும் என்னையும் நீதிமான் என்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதியில 50 வருஷம் கூட தாண்ட முடியாதுங்க. குப்பை
அவருடைய நீதி நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறதுனால இது ஒரு கவரிங் ஜுவல்லரி மாதிரி பார்க்கிறேன். என்னுடைய ரட்சிப்பை கவரிங் ஆண்டவர் கவர் பண்ணிட்டார். அவருடைய குளோரினால, அவருடைய கிரேஸ்னால, அவருடைய மெர்சினால, அவருடைய சல்வேஷன்னால, அவருடைய வேர்ட்ஸ்னால, அவருடைய ப்ராமிசஸ்னால, கிரேஸ் அண்ட் மெர்சினால அப்படியே கவர் பண்ணிட்டார். கவரிங் கோல்டு. உள்ள இருக்கிறது டூப்ளிகேட் ஜுவல்லரி தான், மேலே இருக்கிறது அப்படியே 24 கேரட் அப்படியே ஜொலிக்குது. சல்வேஷன், ரட்சிப்பு எனும் தலைச்சீராவை எனக்கு தந்தீரே. எவ்வளவு சவுண்ட் மைண்ட் இருந்தா சங்கீதக்காரன் அப்படி சொல்லுவார். அவர் தன்னை பறித்து யோசிக்கவே இல்லை. நான் எப்படிப்பட்ட மகா பாவியா அட்டூழியக்காரன் என்று அவருக்கு தெரியும். ஆனால் ரட்சிப்பு என்று வரும்பொழுது, இறைவன் என்று வரும்பொழுது விட்டு கொடுக்காமல் பேசுகிறார். நான் ஒரு நீசன், ஆனாலும் நீர் என்னுடைய ஈசன். என்னை தொட்டீர், என்னை சந்தித்தீர், எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர். கரவல் ஆடுகளின் பின்பாக சென்ற என்னை இன்று ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறீர். ரட்சிப்பு எனும் தலைசீராவையும் எனக்கு தந்தீரே. எனக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீரே. ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்திருக்கிறீரே. ஐஸ்வரத்திலே திளைக்க வைத்திருக்கிறீரே. இதுதாங்க கிறிஸ்தவம். ஒண்ணுமே இல்லை, பஞ்சம் பட்டினி. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டும். கிறிஸ்தவ மகன் ஒரு கிறிஸ்தவ மகன் ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், அதிகபட்சம் ஒரு வருடம் அப்படி நடக்கலாம், வாழலாம், தப்பு கிடையாது. தொடர்ந்து சபைக்கு போய் தொடர்ந்து இறைவன் சொல்லுகிறது போல யோசுவாவுக்கு சொன்னாரு, இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையை நீ வாசி, விசுவாசி, அதன் மேல் கவனமாயிரு, இரவும் பகலும் தியானம் செய், அதை அறிக்கை செய், அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். அவர் நம்பர் 1 டீச்சரா இருக்கிறார் நமக்கு. அவரை போல டீச் பண்றவங்க யாரும் இருக்கிறா இந்த உலகத்துல? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய போதகர்கள் எனக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய குடும்ப சபை உண்டு, ஏப்டி சர்ச். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு போதகர்கள் தான். நிறைய போதகர்கள் எனக்கு தெரியும். நானும் போதக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருக்கும் பிரதான போதகர் யார்? நம்முடைய சிருஷ்டிகர்த்தர். அவருடைய போதனையினுடைய உள்ளான அந்த கருத்துக்கள் தான் இந்த ஹோலி பைபிள் இருக்கு. அதனால தான் ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து ஹோலி பைபிளை வந்துட்டு உங்களுடைய பாஷையில, உங்கள் தாய் பாஷையில நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வாசிங்க பிரியமானவர்களே. மேனுஃபேக்சரர் என்ன சொன்னாரோ அதன்படி நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுதுதான். சமீபத்தில் என்னுடைய குடும்ப நண்பர் அல்லது நெய்பர் என்று சொல்லலாம், 32 வயது இளைய மகன், மனைவி உண்டு, ஒரு மகன் உண்டு, சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இறைவனுடைய வார்த்தை இல்லையே. சின்ன வயசுலேயே நாங்கள் சண்டே ஸ்கூல்லாம் அவங்கள வந்துட்டு வழிநடத்தி இருக்கிறோம். அந்த பருவம் வருகிற நேரத்தில் அவர்கள் தன்னுடைய மனதுக்கு ஏற்றபடி வாழ்ந்து முடித்ததுனால 32 வயதில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டு போய்விட்டார். எதற்காக சொல்லுகிறேன்? விசுவாசிகள் என்று பட்டம் பெற்றிருக்கிற நீங்களும் நானும், இதனுடைய மக்கள்கள் என்று பெயரை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அகால மரணத்தை சந்திக்க கூடாது பிரியமானவர்களே. யோபுவை போல நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே 100 வயது செஞ்சுரி அடிச்சது போல நான் அடிப்பேன், என் குடும்பம் அடிக்கும், நீங்களும் அடிக்க தயாரா? என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். அவர்தான் நம்முடைய பலன். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர்தான் மூலக்கூறு பிரியமானவர்களே. ஆகவே இந்த 3வது பாகத்தை இற்றோடு கூட முடித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு 2 வாரத்திற்கு பிறகு 4வது பாகத்தில் இதே தலைப்பில் காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு சிலரை நாம் தியானம் செய்ய வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் பிரயோஜனப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தலைப்புகளின் செய்திகளின் மூலமாக நாங்கள் பிரயோஜனப்பட்டிருக்கிறோம். நீங்களும் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உள்ளான அந்த ஆசையாக இருக்கிறது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. எனக்காக ஜெபியுங்கள், என் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள் என்று கூட கேட்க மாட்டேன். பெருமைக்காக சொல்லவில்லை பிரியமானவர்களே. எனக்காக ஜெபிக்கிறவர்கள் பரலோகத்தில் 2 பேர் உண்டு, பிதாவிற்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை. நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பரும் மெய்ப்பருமாய் இருக்கிற நம்முடைய ரட்சகர், என்னுடைய மூத்த சகோதரன் இயேசுவானவர், இன்னொருவர் நம்முடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். 2 பேரும் ஒருமனப்பட்டு நமக்காக வாக்கு கடங்காத பெருமுச்சோடு கூட இரவும் பகலும் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய கடமை என்ன? துதி செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அதுதான் நல்லது, அதுதான் தகும். பிரீஸ்ட் அனாயிண்டிங். நிறைய பேசலாம், ஆனால் நிறைய கேட்கணும். அதற்கு மேல இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுகிற சமூகத்திலே அதிகாலமே யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ, ஓடி வருகிறார்களோ, அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ, நிச்சயமாக தேவன் உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்ப்பார். யோபுவை அந்த நாளில் கண்ணோக்கி பார்த்தவர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களை கண்ணோக்கி பார்த்தவர், இன்று உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்க்கிறதான் இந்த சிறிய ஊழியக்காரனை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்.
நீங்கள் பெற்ற இந்த பயனை நலனை சாட்சியாக இறைவனுடைய சமூகத்திற்கு சென்று சொல்லுங்கள். நீங்கள் போகிற சபையில சொல்லுங்கள். எனக்கும் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துங்கள். வேறு ஒன்றும் உங்களிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த சத்தியம், இந்த போதனை உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இறைவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே கருத்து தான் என் மனதில் ஓங்கி இருக்கிறது பிரியமானவர்கள் என்று சொல்லி இத்தோடு கூட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் விரைவில் சந்திக்க வருவேன். அதுவரைக்கும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. அனைவருக்கும் வணக்கம். பாய் பாய்.